அது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வந்து ஒரு வருஷத்துலேயே எனக்கு மார்க்கெட் கொடுத்த பெரிய ஷாக்கு, இது இன்ஜினியரிங் முடித்த எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியும் ராமலிங்க ராஜுனா யாருன்னு. ஒரே ஒரு மாதம் தப்பான கணக்கு எழுதுனேன், அது அடுத்த மாதம் லாபம் சம்பாரிச்சு டேலி பண்ணிடலாம்னு நினச்சேன். இந்தியா கூட இந்த டீலே நடக்கல. நான் வாங்கின சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி. இதில் பண்ணக்கூடாது, எப்படி இது இவ்வளோ கலை கொடுத்து வாங்குறீங்க, நாங்கள் தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன இழுச்சு வாங்க, இவர் ஓவர் காஸ்ட் கொடுத்து வாங்குறாரு, இவரோட பர்சனல் அக்கௌண்ட் பணத்தை மாற்ற நினைக்கிறாரு, என் கம்பெனியில் இருக்கிற பணம் எல்லாம் வெறும் புக்கில் தான் இருக்குது, அக்கௌண்ட் இல்லை. ஆனால் இவர்னால நிறைய பேர் அன்னைக்கு மிகப்பெரிய ஃபைனான்சியல் லாஸ், சாவுகளை கூட நம்ம பார்த்தோம். குண்டெல்லாம் மேலே அப்படி இருக்காது, ரொம்ப குழி தோண்டி அடியில் இருக்கு. இந்தியாவிலே நடக்காத ஒரு டிரான்சாக்ஷன் நான் எதுக்கு டாக்ஸ் கட்டணும். இது 1962 இருந்து நடந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே பொருந்தும் அப்படின்ட்டான். ரொம்ப பாதிக்குது, எங்க மனசு காங்கல அப்படின்ட்டு எஃப்ஐஎஸ் எல்லாம் பணம் எடுத்துட்டு வெளியே போக எல்லா நேரத்திலையும் மார்க்கெட்டை கவனிச்சுட்டு அல்லது கணிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டர்ஸும் கூட தனிநாள் பணத்தை கொட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பிளாக் மண்டே சரியான அடி, ஒரே நாள்ல மார்க்கெட் 6% 7% சரமாரியா விழுந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு HW வந்து நான் கோவிட் பேண்டமிக் என்று அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னாங்க. ஆனா இங்க கூட்டு செஞ்சது சைனா, சாவியை செஞ்சது அமெரிக்கா. நான் அன்னைக்கு சொன்னேன், வெறுங்கால வாங்கி வைக்காதரா, ஒரு ஹெட்ஜ் எடுத்து வெயி. 86% மார்க்கெட் சர்க்குலேட் ஆயிட்டது போல ஒரே நைட்ல செல்லாம போகுது. அந்த 500 1000 அவருக்கு என்னன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் என்ன பேசுறாருன்னு ட்ரம்ப்புக்கே தெரியலீங்க. இப்பெல்லாம் நீங்க என்னடா சண்டை போறது, நான் உருண்டா ராக்கெட்னு இந்த ரங்கோலி கோலத்துல பல கலர்களை தூவி வர்ற மாதிரி இந்த கிராஃப்ல கலர்களெல்லாம் லைன் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் பெருமக்களே, அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸுக்கே ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டை கையாளும் அன்பான ரசிகர் பெருமக்களே, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் இந்த ஷாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே நிறைய நேரங்களில் ஷாக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷாக்குகள் வந்து எந்த ஒரு ஸ்டாப் லாஸாலையும் இல்லை எந்த ஒரு கலர் லைனாலையும் கிராஃபாலையும் எந்த ஒரு சாஃப்ட்வேராலையும் நிறைய நேரங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க எவ்வளோ பெரிய ஜாபவானா வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்துட்டு போயிருக்கீங்க, ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய சில ஷாக்குகள் இருக்குல்ல, அதை கையாளுறது அல்லது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் வந்து இதுக்கு வந்து நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம். இன்னும் நிறைய ஷாக்குகள் நானே வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட பல ஷாக்குகள் எனக்கு அடிச்சிருக்கு. அந்த ஷாக்குல இருந்து சில எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு. மார்க்கெட் கொடுத்த ஷாக்குகளை நீங்க இயர் வாரியா கணக்கு போடலாம். 1992 டிப்ரெஷன்ல ஆரம்பிச்சு 2000 Y2K ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம். இன்னைக்கு Y2K ப்ராப்ளம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. 2000 வந்து இந்த இயர் ஃபார்மேட்ல வந்த சின்ன ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெருசா பூதாகரமா மாறி அது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு. நான் லைஃப்ல மீட் பண்ண அந்த மாதிரியான ஷாக்குகளை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து வெறுமனே சும்மா டைம் பாஸ்க்காக டிஸ்கஸ் பண்றது இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுது மார்க்கெட்டை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதுதான் முக்கியம் இங்கே. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2006 வாக்கில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ வந்து ஒரு வருஷத்துலேயே எனக்கு மார்க்கெட் கொடுத்த பெரிய ஷாக்கு இந்த 2007 ஷாக். இந்த 2007 ஷாக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஏதோ ஓவர் நைட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே குண்டு வைக்கணும்னா நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே தான் வைக்கணும். நீங்களாம் இந்த அணுகுண்டெல்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், அணுகுண்டெல்லாம் ரோட்டு மேலே வைக்க மாட்டாங்க, ஆழ்கடலில் போய் பெரிய குழியை தோண்டி வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த 2007 நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2002 ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2002 பார்த்தீங்கன்னா யுஎஸ்ல இந்த ஹவுஸ் இருக்குல்ல, வீடு வேலைகள்லாம் இருக்குல்ல, கண்ணாப்பினா ஏறுது. நம்ம ஊர்லயும் அப்படித்தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இது எப்போ வெடிக்க போகும்னு தெரியல. இந்த இடத்தோட விலை, வீட்டோட விலையெல்லாம் கண்ணாப்பினா ஏறிக்கிட்டே இருக்கு. 2002 100 2003 150 2003 150 2004 400. இந்த அளவுக்கு பயங்கரமா யுஎஸ்ல வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குது. மக்களுக்கெல்லாம் வந்து இதுதான் பெரிய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீட்டை வாங்கி யூஎஸ்ல போட்டுருவோம் அப்படிங்கிற தாட்ல தான் நிறைய பேர் இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர் தாட்ல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மூக்கு இருக்கும்ல, அதான் பேங்குக்கு நான் கடன் தரேன் எங்கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு நிறைய பேங்குகளும் முன்னாடி வந்தாங்க. ஸோ 2002 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டோட விலையெல்லாம் நல்ல முன்னேற்றத்தில் இருந்து நல்ல ரேலியில் இருந்ததுனால நிறைய யுஎஸ் மக்கள் என்ன பண்ணாங்க, பேங்க்ல கடனை வாங்கி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏதாவது பேங்க்கு சும்மா லோன் தருவானா, நம்ம ஊரில் போய் நீங்கள் ஏதோ ஒரு பேங்க் லோன் கேட்டு பாருங்க,
லோன் போடும்பொழுது கூடவே சேர்ந்து சார் இந்த இன்சூரன்ஸில் ஒரு கையெழுத்து, அதுக்கப்புறம் சார் இந்த லோன் உங்களுக்கு வேணும்னா ஒரு 1,00,000 இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துருங்க, இல்லை 1,00,000 இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடுங்கன்னு இந்த நிறையா கூட ஜாயிண்ட் பேக்கடாக இருக்கும் இல்லையா. இதே தப்பைத்தான் யூஎஸ்லேயும் பண்ணினாங்க. யூஎஸ்ல இந்த லோன் கொடுத்த பேங்க்குகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெறும் லோனை மட்டும் கொடுக்கல, ஏதாவது ஒரு கஸ்டமர் வீடு வாங்கணும்னு லோன் கேட்டு பேங்க்குள்ள கால் வச்சா, இல்லை இவனே கூப்பிட்டு காலை போட்டு வர வச்சுட்டானா அவனுக்கு லோன் கொடுக்கறதோட சேர்த்தி கூடவே ஒரு இன்சூரன்ஸை வித்துருவான், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வித்துருவான், இது மாதிரி பேக்கடாக ஒரு ப்ராடக்ட்டை வித்துருவான். இது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு அது. அப்போ இந்த 2002 இந்த மாதிரி நிறையா இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு பேங்குகள் லோன் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பேங்க் தான் அந்த கார்பரேட் பேங்க் தான் இந்த லீமன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த 2006 வரும்பொழுது வீட்டோட விலை ஏறது அப்படியே நின்று போயிடுது. அவனுப்பா எத்தனை விலை கொடுத்து தான் வாங்கிட்டே இருப்பான். 2002 2002 100 வீடு வாங்கினவன 2006 வரும்பொழுது கிட்டத்தட்ட அது 500 600 இருந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஏறவே மாட்டேங்குது. வீட்டோட விலை ஏற மாட்டேங்குது. ஏன்னா வாங்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் இவனே வீடு கொடுத்து லோன் கொடுத்து மிச்சம் வரக்கூடிய பணத்துக்கும் இவனே இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுத்து பிளாக் பண்ணிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரைஸு ஃப்ரீஸ் ஆயிடுது, இந்த வீட்டோட விலையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது, விலையோட ஃப்ரீஸ் ஆகும்பொழுது இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படியே தள்ளாட ஆரம்பிக்குது. வீடை வாங்குறவனை காட்டிலும் விற்கிறவனோட எண்ணிக்கை அதிகமாகுது. நம்மளுக்கு நல்லா தெரியுமே, எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வாங்குறவனை காட்டிலும் விற்கிறவன் அதிகமான என்ன ஆகும், வீட்டு விலை சரிய ஆரம்பிக்குது, ரியல் எஸ்டேட் விலை சரிய ஆரம்பிக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பேங்க் பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டோட விலை 100 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்கு 90 ரூபா லோன் கொடுக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மதிப்பில் ஒரு 70% லோன் கொடுப்பாங்கல்ல, யூஎஸ்லாம் 90% வரைக்குமே லோன் கொடுப்பான். இப்போ இந்த வீட்டோட விலை ஏறிக்கிட்டு இருந்ததுனால 2004 2003 வீட்டோட விலை ஏறிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. அப்போ வீட்டோட மதிப்பு என்னவா இருந்திருக்கும், 100 ரூபாயா இருந்திருக்கு. நம்மால் 90 ரூபா லோன் கொடுத்துருப்பா, 90 ரூபாயை வாங்கி இவன் வீட்டை வாங்கிட்டான். இப்போ 2006 7களில் இந்த வீட்டோட விலை ஏறாம அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சதுனால இந்த வீட்டோட விலை இப்போ 100 ரூபாயிலிருந்து 70 ரூபா 60 ரூபான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் வாங்கின லோனே 90 ரூபா. எந்த பையனாச்சும் லோன் கட்டுவானா? நம்ம ஊர்லேயும் கூட கட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, எழுத்து வீட்டுக்காரர் ஏதாச்சும் சொல்லிடுவானோ, மானம் போயிருமோ, மரியாதை அங்கே அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக உரி பண்ணிக்கிற மாதிரி தெரியல. நிறையா மக்கள் வந்து இவங்க வாங்கின லோனை காட்டிலும் வீட்டோட மதிப்பு ரொம்ப கம்மியான உடனேயே லோனை கட்டுறது நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேங்குகள்லாம் நஷ்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது, பேங்குகள் திவாலாக ஆரம்பிச்சுது. லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆகும் பொழுதெல்லாம் அடுத்தது எந்த பேங்க் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இதுதான் நான் வாங்கிய மிகப்பெரிய முதலடி. நான் அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃப்ரெஷர், கன்னிச்சாவி மாதிரி கன்னிப்பையன். ஸ்டாக் மார்க்கெட்ல கன்னி ட்ரேடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்த புதுசு. ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு. 2006 நல்லா ஏறிக்கிட்டு இருந்துச்சு. 2007 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. யூஎஸ்ல லீமன் பிரதர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னை தூக்கி போட்டு இங்கே அடிச்சாங்க. என்ன பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது, நிஜமா தெரியல. அதாவது ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, ஒரு கட்டத்தில் 50% பக்கமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓவராலாக இறங்கிருச்சு இந்த கொலாப்ஸில். அவ்வளோ பெரிய டவுன். இப்போ இது எந்த கிராஃப் அல்லது எந்த சார்ட் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வர்றது, மார்க்கெட் அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது இல்லை. மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா மார்க்கெட்ல நாளைக்கு இப்படித்தான் நடக்க போகுதுங்கிறத ஒரு 4 கிராஃபை வச்சுட்டோ இல்ல உங்களுடைய அசம்ப்ஷன் வச்சுட்டோ இல்ல 2 நியூஸை வச்சுட்டோ கண்டுபிடிக்கிறது இல்லை மார்க்கெட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது என்ன நடந்தாலும் அதை எப்படி கையாளுவேன் அப்படிங்கிற தரவா இருக்கிறது தான். அப்போ இந்த 2007 கொலாப்ஸ் இருக்குல்ல, இது ஓரளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல 2007 இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு. 2008 வந்து மார்க்கெட் அப்படியே சரிய ஆரம்பிக்குது. 2009 பாத்தீங்கன்னா பயங்கர அடி. இந்த மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சைடு கேப்ல என்ன ஆயிருச்சுன்னா, 2007 வாக்குல நம்ம அண்ணன் ராமலிங்கம் ராஜு அப்படின்னு ஒருத்தர், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கெல்லாம் பெருசா ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த 2005 2004 காலகட்டங்கள்ல இது இன்ஜினியரிங் முடிச்ச எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியும் ராமலிங்க ராஜுனா யாருன்னு. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தை கட்டி ஆண்ட அதனுடைய சிஇஓ ராமலிங்க ராஜு. இந்த கம்பெனி வந்து அப்போ வந்து இந்தியாவில் 4th கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி, உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ராமலிங்க ராஜு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு நாள் இந்த
7 வாக்குல ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த மாதிரி நாங்க மெட்ரியாஸ் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன், அந்த பேர் மறந்துட்டேன் நானு. ஓகே, மெட்ரியாஸ் இன்ஃபான்னு ஒரு நிறுவனம், இந்த கம்பெனியை 1600 கோடி ரூபாய் கொடுத்து நாங்க வாங்க போறோம் அப்படின்னு இந்த ராமலிங்க ராஜு சத்தியம் கம்பெனியோடைய சிஇஓ அனௌன்ஸ் பண்றாரு. இதை கேட்ட உடனே இந்த சத்தியம் கம்பெனியோடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா அந்த கம்பெனி அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை. இது எப்படின்னா, ஒரு 2000 ரூபாய் சோப் டப்பாவை 40 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு கதை. அந்த கம்பெனி, அவர் வாங்குறேன்னு சொன்ன கம்பெனியோட மதிப்பு வந்து மீறி போன 50 கோடி கூட தேராது. 1600 கோடி கொடுத்து இந்த கம்பெனி நான் வாங்க போறேன் அப்படிங்கிறாரு. சரி, அந்த கம்பெனி யாரோடதுன்னு பார்த்தா அதுவும் இவருடைய அந்த சத்தியமோட ப்ரொமோட்டர்ஸ் உடைய கம்பெனியா தான். இந்த மாதிரி ஏதாவது காமெடி பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இட்லி சுட்டு வச்சுட்டு நானே கஸ்டமரா வந்து அதே இட்லியை 50 ரூபா கொடுத்து வாங்கி என் வீட்டில் இட்லி சுட்டு 50 ரூபாய்க்கு வித்தேன்னு சொல்ற மாதிரி கதை இது. ஓகேவா? ஸோ இதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகி போச்சு. இது வந்து டிசம்பர் மாசம் நினைக்கிறேன், 2007 டிசம்பர் மாசத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. வந்த உடனே நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டு இதுல பண்ணக்கூடாது, எப்படி இது இவ்வளவு கலை கொடுத்து வாங்குறீங்க, நாங்களாம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன இழிச்சுவாங்கன்னா எப்படிலாம் ஏதோ ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. செபி வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு போய் இவர் ஓவர் காஸ்ட் கொடுத்து வாங்குறாரு, இவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்ற நினைக்கிறாரு, இன்வெஸ்டர்ஸோட பணம் அப்படி இப்படி நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் போச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்னா அப்படியே ChatGPT கேட்டீங்கன்னா இன்னும் 10 கதை சொல்லும், கூகுள் கேட்டீங்கன்னா படம் போட்டே காமிக்கும். இப்படி போயிருச்சு அந்த பிரச்சனை. சரின்னு அப்படின்னு நான் பண்ணல அப்படின்னு அவர் விட்டுட்டார். ராமலிங்கராஜ் இந்தாண்டாப்பா நான் பண்ணல அப்படின்னு விட்டுட்டார். சரி, பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ மெயின் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இங்க இருக்கு, இந்த யூஎஸ்ல அடி வாங்கிட்டு இருக்கிறது இருக்கு. யூஎஸ்ல ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கிறோம்ல, எல்லாமே ஒரே பக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. யூஎஸ்ல ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கிறோம், அந்த கேப்ல வந்து நம்ம ராமலிங்கராஜ் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன், இந்த கம்பெனியை வாங்குறேன்னு வர்றாரு. இவரை சத்தம் போட்டு அமைதிப்படுத்தியாச்சு. யூஎஸ் அப்படியே அந்த யூஎஸோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிட்டு வருது. அடுத்து ஜனவரி, டிசம்பர்ல இந்த பிரச்சனை நடக்குது. ஜனவரி மாசம் நம்ம ராமலிங்கராஜ் வந்து கன்ஃபெஷன் லெட்டர், அதாவது எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன், நான் கணக்கு சொன்ன கணக்கெல்லாம் தப்பு, எனக்கு கம்பெனியில் இவ்வளவு லாபம் எல்லாம் வரல, ஒரே ஒரு மாசம் தப்பான கணக்கு எழுதுனேன், அது அடுத்த மாசம் லாபம் சம்பாரிச்சு டேலி பண்ணிடலாம்னு நினைச்சேன், அது டேலி ஆகாம போயிருச்சு. அப்புறம் மாசம் அதை டேலி பண்ண தப்புப்பா கணக்கு எழுதி என் கம்பெனியில் இருக்கிற பணம் எல்லாம் வெறும் புக்கில் தான் இருக்குது, அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அந்த குண்டு ஏகப்பட்ட ரீட்டைலர்ஸோடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. சத்தியம் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் 90% இறங்குச்சு. சரியான அடி. அவர் என்னமோ அதுக்கப்புறம் ஜெயிலில் போய் உட்கார்ந்துட்டார் ஜாலியா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டிட்டு அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாம ஸ்டாக் மார்க்கெட் விட்டு ஓட்டினவங்களும் சரி. ஏன்னா அப்பெல்லாம் வந்து சத்தியம் பெரிய கம்பெனி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்கினாலும் வாங்குவாங்க, அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு, அவ்வளவு லாபத்தை அவர் காமிச்சுக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலா அவருமே ஏன் இது கட்டாயத்துக்கு வந்தான்னா, 2008 அந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம்னு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்போ வந்து செபிக்காகட்டும் இல்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்காகட்டும் அந்த கேள்விதான், எதுக்கு இந்த பையன் உள்ள வெறும் 100 கோடி ரூபாயும் கூட மதிப்பில்லாத இந்த ப்ராப்பர்ட்டி 1600 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க ட்ரை பண்றான், இதுல ஏதோ பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணி செபி உள்ள போய் நோண்டுனதுல இவர் கட்டத்தில் மாட்டிக்குவோம்னு தெரிஞ்ச உடனே நம்மால் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும். இதுக்காக ஒரு தூக்கிலியா போட முடியும்? ஆனா இவர்னால நிறைய பேர் அன்னைக்கு மிகப்பெரிய ஃபைனான்சியல் லாஸ், சாவுகளையும் கூட நம்ம பார்த்தோம். சத்தியம் கம்ப்யூட்டர்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு அன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ், இந்தியாவுடைய மதிப்பு இது எல்லாமே அன்னைக்கு அடிபட்டுச்சு. ஓகே, அப்போ இந்த பிரச்சனை நடந்துச்சு, இது மார்க்கெட்ல ஒரு அடி வாங்கணும், அங்கேயே நம்ம பெரிய லாஸுகளை சந்திச்சோம். இப்போ ராமலிங்க ராஜு இப்படி ஏமாத்துவாருங்கிறத எந்த கிராஃப் சொல்லும் நினைக்கிறீங்க? ஓகே, இல்ல 90% ஒரு ஸ்டாப் இறங்குது, எதுக்கு எந்த வேல்யூக்கு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? ஸ்டாப் லாஸ் எத்தனை தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது தன்னுடைய ஷாக்குகள் அப்பப்போ கொடுக்கும். அது எப்படி என்ன ஷாக்கு கொடுத்தாலும் அதை ஹேண்டில் பண்றோமா அப்படிங்கிறதா. இவரையும் கூட மன்னிச்சிடலாம், இந்த ராமலிங்க ராஜையும் கூட மன்னிச்சிடலாம். ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தை வந்து நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் பண்ணுச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹச், அந்த குட்டி நாய் விளம்பரம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த போன் நாய் எங்க போனாலும் கூட வரும், உங்களுக்கு டவர் ஃபாலோ பண்ணணும். ஹச் ஒரு அருமையான ஒரு செல்போன் நெட்வொர்க் கம்பெனி இந்தியாவில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஹச்சை வந்து வோடாஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து பை பண்ணுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ட்ரேடர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, வோடாஃபோன் ஒரு 10 ரூபாய்க்கும் கம்மியாக விற்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்டாக்கு, ஏதாச்சும் பணம் அக்கௌண்ட்ல மினிமமா இருந்துச்சுன்னா அது வாங்கி போடுவோம், திடீர்னு அது 11 ரூபா வரும், திடீர்னு 7 ரூபா போகும்,
அப்படி வந்துட்டு இப்படி போயிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வோடாஃபோனை கேள்விப்பட்டிருவாங்க. வோடாஃபோன் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, இந்த பஞ்சாயத்துமே கிட்டத்தட்ட 2002 இருந்தே இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த இதெல்லாம் நடக்கும்போது மீன்வழி இதுக்கான அஸ்திவாரம் நான் அப்படியே சொல்றேன்ல, குண்டெல்லாம் மேல அப்படி இருக்காது, ரொம்ப குழி தோண்டி அடியில் இருக்கும். இந்த வோடாஃபோன் என்ன பண்ணுது, இந்தியாவில் வந்து வோடாஃபோனை கொண்டு வரலாம். ஏன்னா ஆப்பிரிக்கா, யூரோப் எல்லாமே வோடாஃபோன் வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அப்போ இப்போவுமே. அப்போ அவன் என்ன பண்றான், இந்தியாவில் நம்மளுடைய நெட்வொர்க்கை கொண்டு வருவோம் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து நெட்வொர்க் லைசன்ஸ் வந்து நிறைய கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இந்தியாவுக்குள்ள. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வீடியோகானு, ஏர்செல், டாடா டோகோமோ, ஸ்பைஸ், இந்த மாதிரி நிறைய வகையான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வோடாஃபோனும் இந்தியாவுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இந்த வோடாஃபோன் வந்து ஹச்சை பை பண்ணுது. ஹச்சை பை பண்ணி வருது. இதுல என்ன பஞ்சாயத்து, இதுல என்ன நல்லது தானே அப்படின்னா, இந்த வோடாஃபோன் பை பண்ண விதம் இருக்குதுல்ல, அங்கதான் பஞ்சாயத்து. இந்த ஹச் கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து யார் வச்சிருந்தானா, சிஜிபின்னு நினைக்கிறேன், சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு வெளிநாட்டு கம்பெனி, கைமன் ஐலாண்ட்ஸ் நினைக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு கம்பெனி தான் இந்த ஹச்சோட ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹச் எங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் இந்த ஹச். இந்த ஹச்சோட ஸ்டாக்ஸ் 65% யார் வச்சிருக்கா, அந்த சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வோடாஃபோன் என்ன பண்ணுதுன்னா, இந்த சிஜிபி நிறுவனம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹெச்சோட ஸ்டாக்ஸை வாங்கி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இந்த படம் பார்த்துருக்கீங்களா, என்ன படம் தான், இந்த சூப்பர்மேன் பேட்மேன் சேர்ந்து நடிப்பாங்களா, அது ஒரு கிளைமேக்ஸ் அடிக்கடி ரீல்ஸ் எல்லாம் போடும்போது வரும். அதுல இந்த பேட்மேன் கிட்ட அந்த சூப்பர்மேன் ஒரு கேள்வி கேட்பார், இந்த பேங்க் கிட்ட இருந்து இந்த வீட்டை நீ எப்படி வாங்கின, நான் பேங்கையே வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார் அந்த பேட்மேன். அந்த மாதிரி அந்த ஹச் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட்டையே வாங்கிருச்சு. இந்த சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட போய் ஹச்சோட ஸ்டாக் வாங்கல. ஹச்சோடைய அசெட் ஸ்டாக்ஸ் எங்க, அதோட ஆரிஜின் இந்தியா தான், அதோட ஆரிஜின், அதோட ஹோல்டிங்ஸ் யார் வச்சிருக்கா, மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் இந்த சிஜிபி நிறுவனம் வச்சிருக்கு. அது ஒரு வெளிநாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிகிட்ட போய் ஹச்சோட ஸ்டாக்ஸை வாங்கல, அந்த கம்பெனியவே வாங்கிருச்சு. நம்ம ப்ரூஸ் வேன் வந்து பேங்கையே வாங்கி அந்த வீட்டை சூப்பர்மேன் கொடுத்த மாதிரி இந்த கம்பெனி வோடாஃபோன் என்ன பண்ணுச்சு, அது ஒட்டுமொத்த கம்பெனியே வாங்கிருச்சு. வாங்கிட்டு இன்னிலிருந்து நான் தான் ஹச்சோட ஓனர், பேரை வோடாஃபோன் மாத்திரேன், வோடாஃபோன் மாத்தியாச்சு, எல்லாம் ஓகே, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இப்பதான் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியன் ப்ராப்பர்ட்டி ஹச்ன்னு சொல்லக்கூடிய அசட்ஸ், இந்தியன் அசட்ஸ் அது வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்க டாக்ஸை பே பண்ணணும் அப்படின்னு யாரும் நம்ம இந்தியா ஐடி டிபார்ட்மெண்ட் கேட்குது. இந்த உடனே வோடாஃபோன் வந்துட்டு, எப்ப இந்த டீல் இந்தியாவிலே நடக்கலையே, நான் நெதர்லாண்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நான் வாங்கினது அதுவும் ஒரு வெளிநாட்டு கம்பெனி, நாங்கள் ஆஃப் ஷோரில் விமானத்தில் பறந்துட்டே இந்த டீலை முடிச்சிட்டோம், இந்தியா கூட இந்த டீலே நடக்கல, நான் வாங்கின சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி, நானும் வெளிநாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி, நான் அந்த கம்பெனியை வாங்குறேன், ஒட்டுமொத்த டீலும் அங்கே வெளிநாட்டில் நடந்துச்சு, உனக்கு எதுக்கு டேக்ஸ் தரணும்னு வோடாஃபோன் நம்ம இருந்துட்டு இன்கம் டேக்ஸ் இருந்துட்டு, வாங்கினது இந்தியன் ப்ராப்பர்ட்டி தானே வாங்கினீங்க அப்படின்னா, இந்தியாவில் வாங்கலையில, இந்தியன் ப்ராப்பர்ட்டி தானே வாங்கினீங்க. இதுதான் பஞ்சாயத்து. ரொம்ப சுவாரஸ்யமான பஞ்சாயத்து இருக்குல்ல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கப்பட்டதும் விற்கப்பட்டதும் இது இந்தியன் ப்ராப்பர்ட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹச்சுங்கிற நிறுவனத்தோட அசட்ஸ், ஹச்சினுடைய நிறுவனத்தோடைய ஒட்டுமொத்த லயபிலிட்டிஸ், அசட்ஸ் எல்லாம் சேர்த்து அதைத்தான் இந்த வோடாஃபோன் வாங்குது. ஆனால் டைரெக்டாக அந்த வாங்கலை, அது என்ன பண்ணுது, அது வச்சிருந்த ஒரு கம்பெனியை முட்டுமொத்தமாக அந்த வோடாஃபோன் விலைக்கு வாங்கிடுது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு டேக்ஸ் கட்டுன்னு கேட்குது, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுன்னு கேட்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். வோடாஃபோன் என்ன சொல்லுது, நான் இந்தியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் வேற எங்கேயோ வாங்கினேன் அப்படிங்குது. இந்த பஞ்சாயத்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தில், ஜென்டில்மேன் படத்தில் கவுண்டமணி செந்தில் பேசிக்குவாங்களே, நீங்கள் 10வது ஃபெயிலுண்ணே, நான் 8வது பாஸுங்க, அந்த மாதிரி தான் இது நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பஞ்சாயத்து. இவங்க சார் இந்திய கம்பெனியோட இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டை தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, டேக்ஸ் கட்டுங்க. இந்தியாவிலே நடக்காத ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் இதுக்கிட்ட டேக்ஸ் கட்டணும்னு கடைசியில் இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் கோர்ட்டில் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாம்பே ஹைகோர்ட்டில் தான் இந்த கேஸ் போச்சு. அதெல்லாம் போயிட்டு இந்த கேஸ் எல்லாம் ஹியர் பண்ணிட்டு 2010 வாக்கில் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இல்லை இன்கம் டேக்ஸ் நீ டேக்ஸ் கட்டியாகு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. வோடாஃபோன் அப்பவும் ஒன்றும் கண்டுக்கலாதையே, இல்லை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் நியாயம் மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தான் அதை நான் தோண்டி எடுத்தே ஆவேங்கிற ரேஞ்சில் டைலாக்லாம் பேசிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆக்சுவலாக வோடாஃபோனுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு கொடுத்துச்சு.
சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, எப்ப இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஷோர்ல ஒரு டீல் நடக்குது, 2 வெளிநாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டுல இந்த டீலை பேசி வெளிநாட்டிலேயே டாக்குமெண்ட் சைன் பண்ணி வெளிநாட்டிலேயே இந்த பணத்தை மாத்தி வெளிநாட்டிலேயே முடிச்சிடுறாங்க. இந்தியாவிலேயே பணம் கூட போகல. இது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு டாக்ஸ் வாங்கலான்னு இந்தியாவில் ஏதாவது சட்டமே இல்லையே, அப்படி ஒரு சட்டத்தையே இங்க காணமே, எதுக்கு நீ டாக்ஸ் கேட்கற அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்க, ஐடி டிபார்ட்மெண்ட் அங்கேயும் போய் அது இந்தியன் ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு பதில் சொல்ல, சட்டம் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, வோடாஃபோனுக்கு சாதகமா தீர்ப்பை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, வோடாஃபோன் தான் அந்த கேஸ்ல வின் பண்ணுச்சு. இது ஆஃப்ஷோர்ல நடந்த ஒரு ட்ரேட் டீல், ஆஃப்ஷோர்ல நடந்த ஒரு வர்த்தகம், இதுக்கு வோடாஃபோன் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வாங்கறதுக்கான எந்த ஒரு உரிமையும் உற்பத்திக்கு எந்த ஒரு சட்டத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதோட பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பெரிய ஸ்டாக் வச்சிருக்கு. இந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இப்படி ஆயிப்போச்சுங்க, இவங்க கிட்ட என்ன டாக்ஸே வாங்க முடியல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயினா சுப்ரீம் கோர்ட் அப்படி சட்டமே இல்லைன்னு சொல்லிருச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலீங்க அப்படின்னு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல, சட்டம் தானே நானே கொண்டு வரேன் கவர்மெண்ட்டே இறங்கி புதுசா ஒரு சட்டத்தையே போட்டாங்க. இதுதான் ஃபேமஸ் அந்த ரெஸ்ட்ரோப்ரட்டிவ் டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பேர் கரெக்டா வரல, ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, இல்லை எனக்கு வயசாகி போச்சு, பிரச்சனை நடந்து வயசாகி போச்சு. ஒரு டாக்ஸ் ஒன்று இந்த என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயே ஒரு சட்டத்தையே திருத்தம் பண்ணாங்க கவர்மெண்ட். என்னன்னா, ஆஃப் ஷோர்ல வர்த்தகம் நடந்தாலும் இந்தியாவுக்கு வெளியே வர்த்தகம் நடந்தாலும் வர்த்தகமான பொருள் இந்தியாவில் இருக்குதுன்னா நீ டாக்ஸ் கட்டி தான் ஆகணும், டாக்ஸை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு இன்கம் டாக்ஸ்ல ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வருது. இதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே, இது தப்பான விஷயங்கள் அல்ல. அந்த கான்செப்ட்ல அந்த கொண்டு வந்த திருத்தத்துல ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்துறாங்க, என்னன்னா இது 1962 இருந்து நடந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே பொருந்தும் அப்படின்ட்டா. டாக்ஸ் உடைய மாற்றம் அதுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை 2010 வாக்குல நடந்துட்டு இருக்கு. 2010 இந்த பிரச்சனை அந்த வாக்குல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் ஓகே, ஆனா சட்டத்துல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா 1962 இருந்து இது எதுக்காக அவர் சொல்றேன்னா, ஏன்னா ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சுன்னா அன்னிலிருந்து அது எஃபெக்டிவ் ஆகும். ஆனா வோடாஃபோன் டீல் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க கிட்ட போய் மறுபடியும் டாக்ஸ் கேட்டா இன்னைக்கு சொன்னேன் நான் அன்னைக்கு செஞ்சேன்னு மறுபடியும் அதே டைலாக் தான் பேசுவான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் கொண்டு வரும்பொழுது 1962 இருந்து நடந்த எல்லா ஆஃப் ஷோர் டீலுக்குமே இது பொருந்தும்ட்டான். ஓகே, இப்போ இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணுச்சு, நேரா வோடாஃபோன் கிட்ட போய் சட்டம் இப்பொழுது நாங்கள் ஈற்றி விட்டோம், இப்போ சட்டத்தை கொண்டு வந்துட்டோம், நீ டாக்ஸை கட்டுன்னு இன்கம் டாக்ஸ் வோடாஃபோனுக்கு நோட்டீஸ் கொடுக்க. அங்க பிரச்சனை அதுதான். ஆனா இங்க நேச்சுரல் பிரச்சனை என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா முழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெப்ரோடேட்டிவ் டாக்ஸ் இந்த இஷ்யூல. ஏன்ப்பா அப்படின்னா, உங்க மேல நம்பிக்கை இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு இப்படிலாம் சட்டம் போட்டீங்கன்னா நாங்க இந்த சட்டத்தை நம்பி இந்தியாவில் வர்த்தகம் பண்றதுன்னு எஃப்ஐஎஸ் எல்லாம் ஒரே அழுகாச்சு. ஒட்டுமொத்த பயனும் மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சுட்டா மார்க்கெட் தர்மத்தை கொடுக்குது. எனக்கு எந்த கிராஃப்ல இது வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் வரும்னு முன்கூட்டியே காமிச்சுனால தெரியல. ஓகே, எந்த ஒரு சாஃப்ட்வேரோ எந்த ஒரு செல்லிங் சிக்னலோ இப்படி ஒரு சட்டம் வரும்லாம் முன்கூட்டியே காமிக்காது. இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு தொழில் செய்யறதுக்குண்டான சூழ்நிலை மாறுறது, இது மார்க்கெட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு டாக்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இந்த டாக்ஸ் என்ன சொல்லுது, ஆப்ஷோர்ல நடந்தாலுமே, ஓகே, ஆப்ஷோர்ல ஒரு ட்ரேடிங் டீல் நடந்தாலுமே அது இந்திய அசட்டை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இந்தியன் ஆரிஜின் ப்ராடக்ட் ஆப்ஷோர்ல விற்றீங்கன்னா நீ இந்தியாவில் டாக்ஸ் கட்டி ஆகணும்னு தான் சொல்லுது. அதாவது இந்தியாவில் ஒரு முறுக்கு சுட்டு வச்சிருக்கிறோம், அந்த முறுக்குக்கு அமெரிக்காவில் ஒரு பார்ட்டி பே பண்ணுது, இங்கிலாந்துலேருந்து அந்த பார்ட்டி அந்த முறுக்கை கொரியர் பண்ணுதுன்னா பொருள் தயாரிக்கப்பட்டது இந்தியாவில் டாக்ஸ் கட்டி ஆகணும். இதுதான் கான்செப்ட். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் எல்லாம் பயங்கர கொந்தளிப்பு. இந்த மாதிரி சட்டம் போட்டீங்கன்னா, இந்த ஒரு சட்டம் கொண்டு வர்றதுங்க அது அப்போ இருந்து அமலாகுது அப்படின்னா ஓகே, நீங்க ரெப்ரோடேட்டிவ், அதாவது 1962 இருந்தே சட்டம் செல்லும்னா இத்தனை நாள் இது உங்க சட்டம்லாம் மாறாது நம்பித்தானே இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணோம், அது எங்களை ரொம்ப பாதிக்குது, எங்க மனசுக்கு ஆங்கல அப்படின்ட்டு எஃப்ஐஎஸ் எல்லாம் பணம் எடுத்துட்டு வெளியே போக, இங்க ரீட்டைலர்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டிருந்த ரீட்டைலர்ஸ் எல்லாம் இதயத்தை பிடிச்சிட்டு கீழே உழுக, அப்போ ஒரு பெரிய அடி ஸ்டாக் மார்க்கெட் வாங்குச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சீரான காலகட்டங்கள்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாமே ஏதோ இன்னைக்கு நடந்து அன்னைக்கு தொடங்கி அப்படியெல்லாம் இல்லை. 2002 நடக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வெளியே வருது. எப்போ வெளியே வருது, ஒரு பிரச்சனை 2008 வெடிக்குது, இன்னொரு பிரச்சனை 2009 வெடிக்குது, இன்னொன்று 2010-12 வெடிக்குது. இப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்கு, பிரச்சனைகள்லாம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஷாக்குகளை உருவாக்குச்சு. நிறைய ரீட்டைலர்ஸ் அவங்களுடைய பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இழந்தாங்க. அதனாலதான் இப்பவும் சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே ஏதோ இந்த ரச்சகன் படத்துல பாத்தீங்கன்னா
நம்ம நாகார்ஜுனாக்கு கையை முறுக்கு 4-5 லைன் எல்லாம் போகும் அந்த கையில. அந்த மாதிரி ஏதோ கிராஃப்ல ஒரு 4-5 லைனை போட்டு விட்டுட்டு மார்க்கெட்டை ஜெயிச்சிடலாம், மார்க்கெட்ல பணம் பண்ணிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை, சத்தியமா வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே நிறைய நேரங்களில் சர்ப்ரைஸ் கொடுக்கும். எல்லா நேரங்களையும் மார்க்கெட்டை கவனிச்சுட்டு அல்லது கணிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. இதே காலகட்டத்தில் இன்னொரு பெரிய இன்சிடென்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துச்சு. பிளாக் மண்டே அப்படிம்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிளாக் மண்டே அப்படின்னா அப்படி ஒரு டெரர். பிளாக் மண்டே அப்படிங்கிறது நம்ம ஊரில் நடந்த பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆனால் நம்ம மார்க்கெட்டு தான் அதிகமாக அடிவாகுச்சு இந்த பிளாக் மண்டே அப்படிங்கிறது. நம்ம மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு பேர் வந்து டார்க் பிளாக் மண்டேனே வைக்கலாம். உலகம் ஃபுல்லாக அந்த நாளைக்கு பிளாக் மண்டேன்னு தான் பேர். நம்ம ஊருக்கு டார்க் பிளாக் மண்டேனே வைக்கலாம். அந்த அளவுக்கு அடி. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுன்னா நம்ம சைனாவில் ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் வந்து சைனா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி நகர்த்துட்டு இருந்த காலகட்டம் 2002 2004 இந்த காலகட்டம்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி நகர்த்துட்டு இருந்த காலகட்டம். எல்லா பக்கம் சைனா பல்ப் தான் விற்கும். கடையில் கேட்குறவனே சைனா பல்ப்னு தான் கேட்பான். அந்த மாதிரி சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாகவே ஆக்குப்போயிடு. எல்லா பக்கம் சைனா ப்ராடக்ட் ஆக்குப்போயிடு. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எஃப்ஐஎஸ்ல என்ன பண்ணுவாங்க நார்மலா, எதெல்லாம் ஒரு மார்க்கெட் வளருதோ, இங்கெல்லாம் ஒரு க்ரோயிங் எக்கானமி பாக்குறாங்களோ அங்கெல்லாம் கொண்டு வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டர்ஸும் கொண்டு சைனால பணத்தை கொட்டிக்கிட்டே இருந்தான். சைனால கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணாலே அவங்க அங்க போய் பணத்தை கொட்ட ஆரம்பிச்சா. அவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருந்தான் அந்த காலகட்டத்தில். ஏன்னா சைனா அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதனால என்ன ஆயிருச்சுன்னா, நம்மால பபுள் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஐ பபுள் இருப்பான்ல, சைனா வளருதுன்னா ஒரு 10 வயசு பையன் வளர்றான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் வளருவான்? அவனும் மனுஷன் தானே. 30 வயசு வரைக்கும் வளரலாம், 40-50 வயசுல வளர்ந்துகிட்டே தான் இருப்பான். வளர்ந்து போய் தென்னை மரத்துக்கு போயிருக்க போறான். அப்போ இது வரைக்கும் அதோட வளர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஜென்ரலா சைனா வளருது, பணத்தை கொண்டு போய் சைனால போடு டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா ரியாலிட்டியில சைனா அந்த அளவுக்கு வளரல. சைனா வளர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வளரல. அதாவது ஒரு 10 மீட்டர் வளரக்கூடிய ஒரு பொருளுக்கு நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். இப்போ அது 5 மீட்டர் தான் இருக்கு. அது 10 மீட்டர் வரைக்கும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெடியா இருக்கேன். இப்போ இது வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 கோடி 500 கோடி ஆயிட்டேன். ஆனா அது அதுக்காக 10 மீட்டர் தாண்டி 100 மீட்டர்லாம் வளராது. 10 மீட்டரோட வளர்ச்சி நின்றுல. அந்த மாதிரி தான் சைனாவுமே அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பபுள் அப்படிங்கிற விஷயம் தான் பொதுவாக அந்த 2014-13 காலகட்டங்களில் வெளிவர ஆரம்பிச்சது. இந்த சைனாவுக்குமே இந்த பதட்டம் இருந்துச்சு. அதனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, சைனா யுவானை அவங்களோட கரன்சியை டீவேல்யூவேஷன் பண்ணிருச்சு. ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல, ஏதோ காரணத்தா பண்றாங்க, ஏதோ கரன்சி வேல்யூ கண்ட்ரோலா வச்சிருக்காங்க பண்றாங்க. ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சுடனே எல்லா பயிலுக்கும் பயம் வந்துருச்சு. எக்கனாமிக் டேட்டா வர ஆரம்பிச்சுடனே ஓகே சைனா வளர்றதை காட்டிலும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். சைனா வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய பபுள், அது வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா 5 ரூபா பலூன் வாங்கி 500 ரூபா சைஸ்ல அது ஊதிட்டோம், இது எப்படி இருந்தாலும் வெடிச்சிடும் அப்படிங்கிறதுனால எல்லா பையனும் சைனால இருந்து பணம் எடுக்க ஆரம்பிச்சா. அங்க ட்ரிகர் ஆச்சு ஒரு நாள் பிளாக் மண்டே. சரியான அடி. ஒரே நாள்ல மார்க்கெட் 6% 7% சரமாரியா விழுந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நெட்ல போய் பிளாக் மண்டேன்னு அடிச்சீங்கன்னா அந்த ஃபுல் கதையும் பார்க்கலாம். இதெல்லாம் எந்த ஒரு கிராஃபும் நம்மளுக்கு சொல்லாது. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்குகள் இந்த மாதிரி அதுக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவ் ஷாக் தான் கொடுக்கும் அப்படின்னா, இல்லை பாசிட்டிவ் ஷாக்கும் ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்கும். எப்படி கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஷாக்கு வந்து நெகட்டிவா கொடுத்தாலும் அடி நம்மளுக்கு தான், பாசிட்டிவா கொடுத்தாலும் அடி நம்மளுக்கு தான். ஏன்னா எதிர்பாராம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் ஒரு மார்க்கெட்ல லாஸஸ் ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் 2019 மார்ச் மாசம் நினைக்கிறேன் முந்தின நாள் மார்க்கெட் வந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப கேஷ்ஃபுல்லா தான் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. எந்த ஒரு குழப்பமெல்லாம் இல்லை. 2019 கேஷ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. கேஷ்ஃபுல்லான மார்க்கெட் ரொம்ப ஆர்டினரியான மார்க்கெட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணி வாக்கு இருக்கு, 10-11 மணி இருக்கும். நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி மயக்க பிடிச்சு கார்பரேட் டாக்ஸை நான் கம்மி பண்றேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது பயங்கரமான பாசிட்டிவ் நியூஸ். சக்கரை சாப்பிடலாம் தான், ஆனா ஒரே நாள்ல ஒரே டைம்ல வாய்க்குள்ள 5 கிலோ சர்க்கரை கொட்டினா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் மார்க்கெட்டு ரொம்ப குஷி ஆகி போச்சு. ஏன்னா கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் நியூஸா இருந்துச்சு. மார்க்கெட்டு கண்ணா பின்னு 500 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அதாவது முந்தின நாள் 10,700 மார்க்கெட் இருக்கு, அடுத்த நாள் 11,400 கிட்ட அந்த மார்க்கெட் போகுது. ஒரே நாள் 500 பாயிண்ட் கண்ணா பின்னான்னு ஏறுது. அன்னைக்கு ரெகுலர் மார்க்கெட் நம்மால் என்ன பண்ணிருப்பேன்,
நம்மளால ஒரு காலை செல் பண்ணி வச்சுட்டு இல்ல ஒரு புட்டை செல் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். என்ன மேனேஜ் பண்றதுனே தெரியல. சடனா மார்க்கெட் நிறைய ஷார்ட் ட்ரேடர்ஸ் வந்து அன்னைக்கு மாட்டினாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அன்னைக்கு தப்பிச்சாங்க. மத்த சூழ்நிலை மத்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் தான் பெருசா மாட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸ் பெரிய அளவுல லாஸ் ஆனாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஹாப்பி, வெரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஷாக்குமே மார்க்கெட் எல்லாம் தரும். நெகட்டிவ் ஷாக் மட்டும் தான் மார்க்கெட் தரும்னு நினைக்காது. எண்ட் ஆஃப் தி டே மறுபடியும் அதே பாயிண்ட் தான். மார்க்கெட்ல டிடெக்ட் பண்றது அப்படிங்கிறது அது இல்ல. மார்க்கெட் டிடெக்ட் பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம். நீங்க யாரோட மனசு, ஏன்னா மார்க்கெட்ல யார் வேணாலும் நியூஸை கிரியேட் பண்ணலாங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸா 2020 நான் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்க எங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சைனால கோவிட் நாய்ங்க, சரி சைனாவில மிஷின் தயாரிச்சாவே 10 நாள்ல ரிப்பேர் ஆயிருது. இங்க அங்க வந்த கோவிட் எல்லாம் ஒரு 10 நாள் அங்கட்டோட முடிஞ்சு போயிரும்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்புறம் சைனாவில 4 டிஸ்ட்ரிக்ட்ல கோவிட் நாய்ங்க, சரி ஓகே அதுக்கு கூட மலம் தராம உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் சைனால இருந்து அமெரிக்காவுக்கு கோவிட் போயிருச்சுன்னாங்க, அது எப்படிடா போச்சுன்னு தெரியல. சரி அதுக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு WHO வந்து நான் கோவிடை பேண்டமிக் என்று அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னாங்க. இது பேண்டமிக்கா? அவ்வளவு பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி பிளேக் இதெல்லாம் தான் பேண்டமிக்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏதோ காய்ச்சலே பேண்டமிக்ங்கிறீங்க. அப்ப வேற அந்த நேரம் பார்த்து நான் பாட்டுக்கு நிறைய படம் ஹாலிவுட்ல எப்படி வரும்னா இந்த ஜூமி மாதிரி அலையிற மாதிரியே வரும். ஏதோ ஒரு மருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே நடந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தா சுத்திட்டு இருப்பான், நிறைய பேர் சேர்ந்து கழிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இமேஜினேஷன்ல அங்க போகுது. இந்த WHO பேண்டமிக்னு சொன்னோம், ஐயோ எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இது வேற வீட்டுக்குள்ளேயே இருக்க தமிழர் தட்டுங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு பதட்டம் கிரியேட் ஆகுது. பேண்டமிக் முன்னே மார்க்கெட்டை போட்டு தருமடி அடிச்சாங்க. அது பாட்டுக்கு கொடுக்குது. நானும் சைனா ப்ராடக்ட் 5 மாசம் ரிப்பேர் ஆயிரும், 6 மாசத்துல ரிப்பேர் ஆயிரும்னா அது ரிப்பேர் ஆகவே இல்லை. அது பரவிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன்ங்கிறாங்க, செகண்ட் எடிஷன்ங்கிறானுங்கிற மாதிரி அது ஒவ்வொரு எடிஷனா போய்கிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹாஸ்பிட்டல் இடம் பண்ணிட்டாங்க, செகண்ட் ரவுண்ட்ல சுடுகாட்டிலே இடம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கோவிடோட நிலைமை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எது ஜாலியா பேசலாம், அன்னைக்கு எந்த அளவு சிரமங்கள் இருந்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உழுந்துகிட்டு இருந்துச்சா ஒரு 4-5 மாசம் உழுந்துகிட்டே இருந்துச்சு மார்க்கெட். சரி அப்புறம் 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் கோவிட் கேஸ் அதிகமாச்சு. அந்த டைம்ல மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு இண்டிகேட் பண்ண ஒரே இண்டிகேட்டர் வந்து நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ் ஒரு அபிஷியல் வெப்சைட் வச்சிருந்தா WHO. அதுல காலையில ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு உலக அளவுல எவ்வளவு கோவிட் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு, அது ஒண்ணுதான் அன்னைக்கு ஒர்க் ஆன ஒரே இண்டிகேட்டர். அது அதிகமாச்சுன்னா இங்க மார்க்கெட் கம்மியாகும், அது கம்மியாச்சுன்னா மார்க்கெட் இங்க அதிகமாகும். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்க விட்ட இந்த பொலிங்கர் பேண்ட்ல இருந்து அந்த கலர் லைன் எல்லாம் எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒர்க் ஆகல. WHO அந்த சைட் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். சரி இப்படிதான் போயிட்டு இருக்கு, சரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு தான் மார்க்கெட்டு அப்படியே ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் புஷன் கம்மி அப்படி ட்ரேடிங் எல்லாம் போய்கிட்டு இருந்தோம்ல. திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க 2020 டிசம்பர் வாக்குல நினைக்கிறேன், மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா. யாரா கண்டுபிடிச்சிங்க? அமெரிக்காவில் கண்டுபிடிச்சது ஏதோ பைசர் நிறுவனம் நினைக்கிறேன். அமெரிக்காவில் மருந்து கண்டுபிடிச்சு கோவிட் எல்லாம் சரியாகல, மருந்து வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் கண்டுபிடிச்சிருக்காங்க, சக்சஸ் மார்க்கெட் விட்டு ஏறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ரகசியம் புரியல. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் பூட்டு செய்யறவன் தான் சாவியும் செய்வான். ஆனா இங்க பூட்டு செஞ்சது சைனா, சாவியை செஞ்சது அமெரிக்கா. அதாவது வைரஸ் உருவாக்குனது சைனாவா, ஆனா மருந்து கண்டுபிடிச்சது மட்டும் அமெரிக்காவா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு நாள் இந்த பைசர் வந்து நான் மருந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னேன், மார்க்கெட் அங்க ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மருந்துலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, இங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டே தான் இருந்துச்சு. அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல. ஏன்னா அதுக்கு அந்த மருந்து கண்டுபிடிச்ச நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா மருந்து வந்துருச்சு நாங்கள் ஜூமியா அலைய போறது இல்லைங்கிற ரேஞ்சஸ்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆகி பெரிய அளவில் ரெக்கவர் ஆகி போச்சு நம்ம பார்த்தோம். அதை விட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இந்த கோவிட் பிரச்சனை நடக்கும்போது மார்க்கெட் 12,000 இருக்கு. அதான் லைஃப் டைம் எப்போ. அப்போ கோவிட் பிரச்சனை சரியாயிருச்சுன்னா மறுபடியும் 12,000 தானே வரணும். நீ டைரக்டா 20,000 25,000 அதுக்கப்புறம் அது இன்னைக்கு வரைக்கும் அது தாண்டி நகரில் அது 25,000 தான் உட்காந்துட்டு இருக்கு. அந்த லாஜிக்கும் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. கோவிட் வந்துச்சு ரைட்டு, கோவிடுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட கண்டிஷன் 12,000 தான். சரி மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது, அங்கேயே தான் நீ வரணும். அதையும் தாண்டி நாங்கள் அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி மார்க்கெட் அது பாட்டுக்கு போச்சு. 20,000 பிரேக் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் வந்து மார்க்கெட்ல என்னைக்குமே கம்மியானதே இல்லை. இந்த கோவிட் பிரச்சனை தாண்டி அப்படியே பொதுமையா வந்துகிட்டே இருந்தோமா, வேற ஏதாச்சும் பிரச்சனை வருதா அப்படின்னு பார்த்துட்டே வந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்தாரு, டாரிஃபை போட்டாரு, ஓவர் நைட்ல பெரிய குழப்பங்களை உண்டாக்குறாரு. ஆனா ட்ரம்ப் நம்ம பேசும்பொழுதுதான் இது செகண்ட் எடிஷன் தான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. யாரு? ட்ரம்போட செகண்ட் எடிஷன். இது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஒரு ட்ரம்ப் பார்த்திருக்கீங்க நீங்க? இந்த பாஷா படத்துல கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி இருப்பார் அண்ணன் ட்ரம்ப். வந்த ஃபர்ஸ்ட் நாளே மார்க்கெட்டை தூக்குனார். ஆக்சுவலா நவம்பர் 9ஆம் தேதி நினைக்கிறேன் ட்ரம்போட ஃபர்ஸ்ட் எடிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நம்ம எலெக்ஷன் ஸ்டார்ட்
ஆயிருச்சு. அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ்ல வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எப்படி இருந்தாலும் மார்க்கெட் உலக அளவுல ரேலி ஆகும். ஏன்னா தொன்று தொட்டு அந்த பழக்கம் இருந்துட்டே இருந்தது. அதுவும் போய் இந்தியன் மார்க்கெட்ல அந்த பழக்கம் இருந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட் ஒரு ரேலி ஆகும், 2-3 அப்பர் செக்யூரிட்டி எல்லாம் அடிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான். அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 9ஆம் தேதி நவம்பர் 9ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் வந்து ஹிலாரி கிளின்டன் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அப்ப வந்து என்னன்னா ஹிலாரி கிளின்டன் தான் மிகப்பெரிய ஆதரவு. அதுவும் படமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலிவுட்ல. எப்படின்னா அது வரைக்கும் அமெரிக்க பிரசிடென்ட் எல்லாம் எப்படி காட்டுவாங்கன்னா ஜென்ஸா தான் காட்டுவாங்க. ஹிலாரி கிளின்டன் நிக்கிறாங்கன்னு கருத்து கணிப்பெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அப்ப எடுத்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் லேடிஸா இருப்பாங்க. மேடம் பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்கள தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஹிலாரி கிளின்டனுக்கு வந்து பத்தாவதுக்கு நம்ம அண்ணன் கிளின்டன் வேற சப்போர்ட். அவரு அங்க போக கூடாது. அவரோட ஆட்சி காலம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஓகே, ஆட்சி காலம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சோ பெரிய அளவுல ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ட்ரம்ப் பார்த்தவங்கன்னா முக்காவாசி இங்க பார்த்திருப்பாங்கன்னா WWFன்னு ஒரு குத்துச்சாட்டு ஃபைட் நடக்கும். அதுல அப்பப்போ காமெடி ரோல்ல வந்துட்டு போவார் ட்ரம்ப். அப்படி பார்த்தவங்க தான் அதிகம் இங்கிருந்து பார்த்தவங்க இல்ல. சோ ட்ரம்ப் ஜெயிக்க மாட்டாருங்கிற தான் இருந்துச்சு. சோ நானும் என் ஃப்ரெண்டையும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அவரும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்கிறாரு. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ நாங்க 2 பேர் பேசணும். எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட் 9ஆம் தேதி வருது. எலெக்ஷன் ரிசல்ட் ஹிலாரி கிளின்டன் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சா எப்படி இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் ரேலி ஆகும். காலை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன். வெறுங்கால வாங்கி வைக்காதரா, ஒரு ஹெட்ஜ் எடுத்து வெயி. நம்ம ஊர் அரசியல்வாதியை நம்ப முடியல. அது நீ அமெரிக்க அரசியல்வாதி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவன் அப்படியே டேட்டா எடுத்து போறான். இங்கப்பா நியூயார்க் டைம்ஸ் உடைய ஆர்டிக்கல் பார், இங்கப்பா CNN மணியோட ஆர்டிக்கல் பார், ஹிலாரி கிளின்டனுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு பார், எத்தனை ஸ்டேட் இருக்கு பாரு அப்படிங்கிறான். சரி, நானும் அதுதான் முடிவுல இருக்கேன் அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கோம். எதுக்கு? 9ஆம் தேதி நவம்பர் 9ஆம் தேதி அமெரிக்காவுடைய ரிசல்ட் வருது. ஹிலாரி கிளின்டன் ஜெயிக்கிறாங்க. ஓகே, ஜெயிக்கிறது ஹிலாரி கிளின்டன் இருந்தாலுமே பில் கேட்ஸ் ஆகிறது நாங்க. அதுதான் பிளான். பெரிய அளவுல காலை வாங்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு 2-3 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா எலெக்ஷன் மாதிரியான ரிசல்ட் வரும்போது காலோட விலை ரொம்ப அதிகமாகும். அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வைக்கணும். பக்கத்துல வர பிரீமியம் ரொம்ப பிடிச்சிரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டா கம்மியானாலும் ஆவரேஜ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம். 9ஆம் தேதி கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வந்து நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்படியே போயிட்டு இருக்குது. ரிசல்ட் 9ஆம் தேதி வருது. நவம்பர் 8ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர். அமெரிக்கா அரசியலை பார்த்த நாங்க இந்தியன் அரசியலை பார்க்க மறந்துட்டோம். நவம்பர் 8ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் டிமானிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ் பண்றாரு. 2000 செல்லாது, 500 செல்லாது அப்படின்ட்டாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போன் பண்ணி சொன்னா, வீட்டுல ஒரே கேஷா வச்சிருக்கேன்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், நான் காலா வச்சிருக்கிறேன்டா, எங்கிட்டக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து மாட்டுச்சு. 9ஆம் தேதி ரிசல்ட், 8ஆம் தேதி டிமானிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட். மார்க்கெட் உங்களுக்கு சொல்லவா வேணும், அடி தர்மடி அடிச்சாங்க. ஏன்னா 86% மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆகிட்டு இருந்த பணம் இருக்குல்ல, 86% மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆகிட்டு இருந்த பணம் ஒரே நைட்ல செல்லாம போகுது. ஹிலாரி கிளின்டன் காப்பாத்துவாங்கன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தோம். கடைசியில் டிமானிஸ்ட்ரேஷன் எங்களை பழி வாங்கிருச்சு, மார்க்கெட் விழுந்துருச்சு. அப்பவும் அடுத்த நாள் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட் கிட்ட, டேய் இருக்கிறத யாத்தி வித்துட்டு மிச்சிருக்கிற பணத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு. அப்பவும் அவன் சொன்னான், டிமானிஸ்ட்ரேஷன்ல விழுந்ததை ஹிலாரி கிளின்டன் காப்பாத்துவாங்க. அடுத்த நாள் ரிசல்ட் வருது, விழுந்த காலம் அப்படியே டபுள் தி அமௌண்ட்டை போட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி 2006 எல்லாம் பெரிய லாஸ் எல்லாம் சந்திச்சு அடி வாங்கி இப்ப தாண்டா ஓரளவுக்கு மேல வந்திருக்கிறேன். மறுபடியும் மச்சி நீ நான் சொல்றது நம்புனா சரி அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் பார்த்து காலை போட்டு எல்லாம் போட்டு ஆவரேஜ் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் அமெரிக்க ரிசல்ட் வருது. ஏற்கனவே டிமானிஸ்ட்ரேஷன்ல முதி வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் அமெரிக்க ரிசல்ட். ஹிலாரி நான் இந்தியா ரிசல்ட் வந்தாலே பார்க்க மாட்டேன். அமெரிக்க ரிசல்ட் நைட்டா உட்காந்து பார்க்க வச்சேன். மிட் நைட்ல ஓடிட்டு இருக்குது. கேட்டா அந்த ஸ்டேட்ல இருந்து இது வருதுங்கிறாங்க, இது வென்ச்ல வருது. அந்த சிஸ்டமும் எனக்கு புரியல. அப்படியே உட்காந்து பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ட்ரம்ப் ஜெயிச்சாருனாங்க. டேய் என்னடா சரி ரிசல்ட் வேற நைட். அடுத்த நாள் காலையில என்ன பண்றது, யுஎஸ் மார்க்கெட்டா விழுகுது. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு யுஎஸ் மார்க்கெட்டே இப்படி விழுகுது. நம்ம மாதிரி ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்க, அடி வாங்கின கைப்புலையே இவ்வளவு வீக்கா இருந்து அடி வாங்கினவன் எப்படி இருப்பாங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. அடுத்த நாள் காலையில அந்த கால் எல்லாம் ஜீரோ. இந்த மாதிரியான ஷாக்குகள் இருக்குல்ல, இதெல்லாம் இது வந்து டபுள் ஷாக். இதெல்லாம் ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் நாள் டிமானிஸ்ட்ரேஷன், செகண்ட் நாள் ட்ரம்ப் எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏறிச்சு. ஆனா காலம் தான் உங்களுக்கு தெரியுமே, எக்ஸ்பிரி டேட்டுக்கு அப்புறம் அது ஏறினா என்ன, ஏறாட்டி என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வள்ளினாங்கிற மாதிரி தான். எக்ஸ்பிரி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏறிச்சு. பட் வந்து யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்ல, அன்னைக்கு உலக அளவுல எல்லா மார்க்கெட்டுமே ட்ரம்ப் ஜெயிச்சதை வந்து அன்னைக்கே ஏதோ தோணி இருக்குது பாருங்க. அன்னைக்கே கம்முன்னு மார்க்கெட்டை மறுபடியும் ஏத்தாம விட்டுருந்தாங்கன்னா ட்ரம்பே விலகி இருப்பார். அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் மார்க்கெட்டை ஏற்றி ட்ரம்ப் வந்ததை நாங்கள் கொண்டாடுறோம், அவரோட எக்கனாமிக் பாலிசி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படி இப்படின்னா நிறைய பேர் பேசினாங்க. அது இன்னைக்கு உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இவர் பாட்டுக்கு காலையில தோணுது, நைட்டு தோணுதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு டாரிஃப்னாரு. ஏன் முந்தானத்து இப்ப நான் பேசுறதுக்கு முந்தானத்து 500% டாரிஃப். அந்த 500 1000 அவருக்கு என்னன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். இது
அப்படி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி அதையும் கூட விட்டுருவாங்க, அதையும் கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா இது பழகி போச்சு. ட்ரம்ப் வந்து ஏன்னா இப்பெல்லாம் வந்து இந்த டைம்ல இண்டிகேட்டர் வந்து ட்ரம்போட ட்விட்டர் அக்கௌண்ட் தான். அதுவும் அவர் முதல் இப்ப எலான் மாஸ்க் சண்டை போட்டு எக்ஸ்லிங் கூட போறது இல்லை. இப்ப அவரே ஒரு அக்கௌண்ட் வச்சு அவரே அதுல போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரே ஒரு அக்கௌண்ட் வச்சு அவரே ஒரு போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல தான் அவர் ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காரு. இப்ப அதுதான் மார்க்கெட்டோட புத்தகமா இருக்கு. அதான் இன்னைக்கு யாரு கூட சண்டைக்கு போனா ட்ரம்ப், ஓகே இன்னைக்கு வெனிஸ்லா அதிபரா, நாளைக்கு யாரு கொலம்பியா அதிபரா, அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து நீடிக்கும்னு தெரியல. இன்னைக்கு எந்த நாட்டு மேல டாரிஃப். சோ இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு இண்டிகேட்டர் ஒரு ஆசிலேட்டரை வச்சு எனக்கு அப்படி தெரியல. அப்படி ஏதாச்சும் இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர்ல கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. அது ஏதாவது ட்ரம்போட மனசுக்குள்ள போய் நாளத்த பிளான் எல்லாம் கழுவிட்டு வந்து நம்மளுக்கு சொல்லி கரெக்டா மார்க்கெட்ல சிக்னல் கொடுக்குதுன்னா நானும் அதை வாங்கி வச்சு உட்கார்ந்து கோடீஸ்வரன் ஆயிக்கிறேன். அந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் ஆசிலேட்டர்ஸ் மார்க்கெட்டை டிடெக்ட் பண்ற மாதிரி இது வரைக்கும் ஏதோ ஒரு ஆல் இன் ஆல் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்க ஜெயிக்கணும்னா மார்க்கெட்டை எல்லா சூழ்நிலையும் கையாள கத்துக்கங்க. மார்க்கெட்டை எல்லா சூழ்நிலையும் கையாள கத்துக்கங்க. மார்க்கெட் நாளைக்கு இப்படி வரும் இப்படி போயிடும் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி வச்சு உட்காந்துட்டோ இல்ல டிப்ஸ். எங்க ட்ரம்ப் என்ன பேசுறாருன்னு ட்ரம்ப்புக்கே தெரியலீங்க. இப்பெல்லாம் அவரு நான் சொன்னா அப்படிங்கிறாரு. பேட்டியில எல்லாம் பார்த்தோன்னா அப்படி நான் சொன்னா அப்படிங்கிற ரேஞ்சில் அவரே பேசுற அவருக்கே தெரியல. எப்படி இவங்களுக்கு தெரியும்? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ மார்க்கெட்ல வந்து நீங்க ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டை படிங்க, ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி கையாளுறது, எந்த சூழ்நிலை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கறத தரவாருங்க. அதை நோக்கி தரவாருங்க. ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நம்பியோ இல்லை டிப்ஸ் நம்பியோ இல்ல என்ன மாதிரி போட்காஸ்ட்ல பேசக்கூடிய நபர்கள் நம்பியோ இல்ல 4 யூடியூப் சேனல் நம்பியோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள வராது. மார்க்கெட்ல வரணும்னா உங்களுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி வரணும். ஆக்சுவலா நீங்க ரீசெண்டா நீங்க 2025ல பாத்தீங்கன்னாலும் கூட இந்தியா பாகிஸ்தான் கடையில ஒரு வார் சினாரியோ வந்துச்சு. அந்த வெல்கம் தாக்குதல்ல வார் சினாரியோ வந்துச்சு. அந்த சினாரியோக்கு விழுந்தது மார்க்கெட் விழுந்தது என்னமோ கம்மி தான். ஆனா சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரே நாள்ல 6% 7% ரேலி ஆச்சு. ரிலீஃப் ரேலி நடந்துச்சு அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். மார்க்கெட் எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது யாரோ ஒரு நபரோ இல்ல ஒரு ஆளோ எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. இது வந்து ஒரு ஜெனரல் கலெக்டிவ் மைண்ட் செட். இந்த ஜெனரல் கலெக்டிவ் மைண்ட் செட்டை எது தீர்மானிக்குதுன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தீர்மானிக்குது. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யார் தீர்மானிக்கிறா? எல்லா பேரும் தீர்மானிக்கிறான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு, அவரை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா இல்ல. நேத்து ட்ரம்ப் கண்ட்ரோல் பண்ணாரு, நாளைக்கு புட்டின் கண்ட்ரோல் பண்ணுவார். நான் புட்டின் நாளைக்கு ஒரு நியூக்ளியர் ராக்கெட் எடுத்து வச்சுட்டு பாம்பு போட போறேன்னு சொன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு கண்ட்ரோல் இப்ப ட்ரம்ப் கிட்ட இருந்து புட்டின் கிட்ட போயிடும். நீங்க என்னடா சண்டை போறது, நான் விடுறேன்டா ராக்கெட்னு அந்த குட்டையை ஒருத்தர் இருப்பாரு கிங் ஜாங் ஜிங்மா அவர் உட்கார்ந்தாருன்னா அவர்கிட்ட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போயிடும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆள் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இல்லை. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் கலெக்டிவ். ஒரு சூழல் எப்படி ஒரு பிசினஸ் சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிசினஸ் நடக்குமா இல்லையாங்கிற முடிவு பண்ணும் இல்லையா? அப்போ அந்த சூழல் அப்படிங்கிறது ஒரு ஆளோடைய ஒரு முடிவு இல்லை. ஈவன் ஒரு நேச்சுரல் சுனாமி பாதிப்புகளால வந்தது பார்த்தோம், பிரீக் எக்ஸிட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டை தயவு செஞ்சு ஏதோ ஒரு டிப்ஸ் வாங்கியோ இல்ல ஒரு சார்ட்டை வச்சுட்டோ ஒரு சிக்னலை வச்சுட்டோ இல்ல ஒரு 2 போட்காஸ்ட் 2 நியூஸ் சேனல் பார்த்துட்டோ மார்க்கெட்டை கையாளாம நினைச்சிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அது தவறான முடிவு. மார்க்கெட்டை கையாளணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா சூழ்நிலையிலும் மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு முழுசா படிச்சுட்டு வாங்க. நம்ம மறுபடியும் அடுத்த போட்காஸ்ட்ல சந்திப்போம். தேங்க்யூ.